அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் வேத வசனத்தை விசுவாசித்து உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாவற்றுக்காக பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில் தேடி ஜெபியுங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, பின்வாங்கி விழுவதும் இல்லை. எல்லாரும் மத்தியிலும் உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அதிசயமானவைகளை உங்களுக்கு செய்வார். 91ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமாம் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் தன் உயிரை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராக இயேசுவை நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கூப்பிட வேண்டும். அதுதான் கர்த்தராக இயேசுவை நாம் விசுவாசிப்பதனுடைய அர்த்தம் என்றால் பைபிள் சொல்லுகிறது. 121ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று சொல்லி. ஆமாம் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இரவும் பகலும் தன் பிள்ளைகளை காக்கிறவர், நடத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 46லிருந்து 52 வரைக்கும் பாருங்கள். அவர் எரிகோவுக்கு போகும் பொழுது ரோட்டு ஓரத்தில் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் கண்கள் தெரியாத ஒரு குருடன் ஆண்டவராக இயேசு இந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே என்று அவன் கூப்பிட்டான். எல்லோரும் அவனை அதற்றினார்கள். ஆனால் அவனோ இன்னும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான். என்ன ஆச்சரியம்! இயேசு நின்று விட்டார். அவனை இடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவனை அதற்றியவர்களே அவனை ஆண்டவர் இயேசு இடத்தில் அதற்றி கொண்டு வந்தார்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவராக இயேசுவே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று அந்த குருடன் சொன்னான். நீ விசுவாசித்தபடியே என்னை காண்பாயாக என்றார். உடனே அவன்கள் கண்கள் திறந்தது. சர்வத்தை உண்டாக்கின வார்த்தையான தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்தாரே, அதை அவனுடைய புதிதாக்கப்பட்ட கண்கள் ஆண்டவர் இயேசுவை சிருஷ்டிகரை கண்டது. அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை தப்புவிப்பேன். அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்றாரே. இதுதான் விசுவாசம். அன்பானவர்களே, மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம், ஜெபியுங்கள். அடுத்தவர்கள் கேலி பண்ணலாம், ஜெபியுங்கள். உங்கள் வீட்டாரே உங்களோடு ஒத்துழைக்காமல் முனகலாம், ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்கள். எந்த இக்கட்டான நேரத்திலும் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுங்கள். அவர் உனக்கு பதில் தருவார், உன்னை விடுவிப்பார், உன்னை உயர்த்துவார், உன் வழியாக மகிழ்ச்சிப்படுவார். அர்ப்பணிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்கள் எந்த நேரத்தில் உம்மைத்தான் கூப்பிடுவார்கள். அவர்களுக்கு நீர் எதிரிகள் மத்தியில, விரோதிக்கிறவர்கள் மத்தியில அற்புதம் செய்து உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறீர். எப்பொழுதும் நாங்கள் கூப்பிடுகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்தியா முழுவதும் நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர் என்று இந்தியர்கள் அறியும்படி ஆண்டவராகிய இயேசுவும் நாமும் உயர்வதாக. அது எதிர்த்து நிற்கிற சாத்தானின் ஆவிகளை அடக்கி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.